இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் இந்த தங்கமயிலுடைய அட்ராசிட்டிஸும் அராஜகங்களும் அட்டூழியங்களும் ரொம்ப அதிகரிச்சுட்டே போகுது. இதை நிறைய பேருக்கு சுத்தமாக ஒத்து வரலங்கிறத நம்ம கமெண்ட் செக்ஷன்லேயே பார்க்கலாம்னு வச்சுக்கோங்க. எல்லாருமே இந்த பொண்ணு ஓவராக தாங்க பண்ணுது அப்படிங்கிறாங்க. அதுவும் ஒருத்தவங்க போண்டாவை காசு போட்டு வாங்கிட்டு வந்திருக்காங்க. நீங்கள் குடும்பமாக போய் உட்காந்து ஹோட்டலெல்லாம் சாப்பிட்டீங்க, அப்போல்லாம் உங்களுக்கு ஒன்றும் தெரியல. ஆனால் ஒரு போண்டாவை கொடுத்ததுக்கு அதை கையில் இருந்து பிடிங்கிட்டு போய் இவங்க ஏதோ பெரிய கெடுதல் செய்கிற மாதிரி நான் சமைச்சு தரேன் அப்படின்னா, தெரியுமா நீ ஒன்று யாரும் சமைக்க வேணாம்னு சொல்லலை. அதனால இனிமேல் நான் மட்டும்தான் எல்லா வேலையும் செய்வேன், வேற யாரும் செய்யக்கூடாது, நான் நிறைய வேலை செஞ்சு நான் நல்ல பேர் வாங்கிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஏதோ ரேஸ் நடக்கிற மாதிரி ஒரு விஷயத்த இந்த பொண்ணு பண்ணுறதுக்கான முக்கியமான காரணம் அவங்க அம்மா தான். பாக்கியம் சொல்லி கொடுத்தது எல்லாமே அந்த வீட்டில் போயிட்டு நீ தான் மூத்த மருமகன், நீ தான் முக்கியமான மருமகன் மாறணும், அந்த வீட்டுடைய மொத்த அந்த சாவி கொத்துங்குவாங்களோ அதுவே உன் கைக்கிட்ட வரணும். அப்போ தான் இந்த பணக்கார மருமகர்களான ராஜியும் மீனாவுக்கும் ஒரு கொட்டத்தை அடக்கி விட்ட மாதிரி ஆகிடும் அப்படின்னு அவங்க சொல்லி அனுப்புனதுனால இவங்க அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நாளைக்கு எபிசோடில் என்ன ஆகுது அப்படின்னா இந்த பொண்ணு கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாக அந்த வேலைகள் பண்ண ஆல்ரெடி ராஜிக்கும் மீனாவுக்குமே எரிச்சல் ஆகுது. கோமதிக்கு சின்னதாக ஆரம்பித்த எரிச்சல் இன்னும் பெருசாக போகுது. இதில் வேறு செந்தில் அந்த ஹோட்டலில் இருந்தாருங்கிறத பார்த்து அதனால இவங்க மீனாவை தான் முன்னாடி கூப்பிட்டு இருப்பார். இதுக்கு எடுத்தாலும் பாண்டியன் மீனா நீ வாப்பா கூட, மீனா நீ வந்துருப்பா அப்படிங்கிற. ஏன்னா மீனா மேலே நல்ல மரியாதை வச்சுருந்தார். ராஜி சின்ன பொண்ணுன்னு நினைக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. ஆனால் இப்போ மீனாவே ஏமாத்திட்டு அந்த ஹோட்டல்லாம் உட்காந்துருந்தாங்கன்னா அவங்களையும் இனிமேல் மதிக்காமல் இனிமேல் நமக்கு நல்ல மருமகனா நம்ம கூட்டம் அந்த மருமக தான் அப்படின்னு தங்க மயிலு இங்கே வாப்பா, மயிலு இதை சொல்லுப்பா, மயிலு ஒன்ற முக்கியமான விஷயம் சொல்லணும்ப்பா அப்படின்னு பேச அவங்க அவங்க செய்கிற ஒவ்வொரு டிஷ்ஷையும் ஆஹாஹா ஓஹோஹோ அப்படின்னு பாராட்ட கோமதிக்கும் எரிச்சல் வரப்போகுது. ஸோ கோமதிக்கும் எரிச்சல் வந்தால் ஒரு கட்டத்துக்கு மேலே மயில் அப்படின்னு கூப்பிடும்பொழுது நேராக கிளம்பி என்ன நினச்சிட்டு இருக்கீங்க உங்கள் மனசில், இத்தனை நாளாக நான் என்ன என் பேர் சொல்லி இதை கூப்பிட்டு தான் உள்ளே வருவீங்க, இப்போ உங்கள் புது மருமக தான் முக்கியமாயிட்டாளா அப்படின்னு கோவப்பட்டு சண்டை போட இவர் அப்படின்னு சிரித்து சமாளிக்கணும். ஓரளவுக்கு சமாளிச்சிருவார் இப்போதைக்கு. ஆனால் இப்படியே இதை தொடர்ந்துக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா சரவணனும் இல்லை கோமதியே ஒரு கட்டத்துக்கு மேலே கோவமாகி டக்குன்னு திரும்பி பார்த்து வாயை மூடுறியா கொஞ்ச நேரம், என்ன நினச்சிட்டு இருக்கோம் மனசில், எப்போ பார்த்தாலும் ஏதோ நீயே சமைக்கிற, நீயே பண்ணுற, நீயே இது பண்ணுறேன்னு ஏதோ சும்மா ஏதோ ஓவராக பேசிக்கிட்டே இருக்க, ஓரளவுக்கு மேலே போனால் பொறுமையாக இருக்க முடியாது அப்படின்னு கோமதி கோவப்பட்டு சொல்ல பக்கத்தில் இருந்து அப்பாடா அப்படின்னு மீனாவும் ராஜியும் கொஞ்சம் திருப்தி அடைகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே ஜாஸ்தி. இதில் கூடவே பார்த்திங்கன்னா அரசி கொஞ்சம் தெளிவான பொண்ணாக இருக்காங்க. அவங்களே இந்த இடத்துல அப்பா பண்ண தப்பு, அப்பா இந்த இடத்துல இப்படி பண்ணிடக்கூடாதுங்கிறலாம் கொஞ்சம் லைட்டாக இப்போலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஏதோ ஒரு கட்டத்துக்கு மேலே பாண்டியனுக்கு நம்ம செய்கிறதான் தப்போ, நம்மளை எல்லாரும் டார்கெட் பண்ணுறாங்க, நம்மளை திட்டுறாங்க, தங்கமயில திட்டுறாங்க, இவனுங்கெல்லாம் ஒன்றா இருந்துக்கிறானுங்கிற ஒரு எண்ணமும் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. கூடவே தங்கமயில் இப்படி நம்மளை திட்டாங்கிறதுனால அழுது நான் ஒழுங்கான மருமகளே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு கண்ணீரெல்லாம் விட அந்த சமயத்தில் அவங்க அம்மா திருப்பி ஏற்றி விட்டு இன்னமும் தங்கமயிலுக்கு கீ கொடுத்து கொஞ்சம் வில்லி பொம்மையாக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க தங்கமயில் நடந்துக்கிறத பற்றியும் அவங்க கொஞ்சம் ஓவராக எல்லாத்தையும் பண்ணுறதை பற்றிலாம் பார்த்தா பாண்டியன் ஷோ சீசன் 1 தனம் மாதிரி பண்ணுறாங்கன்னா எல்லாரும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதை பற்றி உங்கள் கருத்து என்ன? கோமதி திட்டுறது தான் கரெக்டாக நினைக்கிறீங்களாங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா